வணக்கங்க. என்னால் என்ன பண்ண முடியும்? டே 4 வழக்கம் போல காலைல எழுந்து பிரைவசி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு எழுந்ததே லேட்டுங்க. டப்புன்னு காடி எத்தனை கிளாஸுக்கு போயிட்டாங்க. நானே கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அச்சு புச்சுன்னு காடியை பற்றினு ஓடி வந்தா நம்மள இங்க ஸ்பிரிட் ஓட சொல்லிட்டாங்க. அப்படி இப்படின்னு ஓடி ஸ்பிரிட்டை முடிச்சிட்டோங்க. ஸ்பிரிட் முச்ச கையோட பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் மேல இந்த வெறின்னு தெரியல, பிராக்டிஸ்ன்ற பேர்ல போட்டு குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க. பேக்குக்கே வாயிருந்தா என்ன விட்டுரா சாமின்னு சொல்லி ஓடிடுங்க. கிளாஸை முடிச்சுட்டு காடி எத்தனை வீட்டுக்கு பரண்டாங்க. வீட்டுக்கு போன கையோட ரத்தம் சுத்தமா இருக்கணும்னு பீட்ரூட் ரத்தத்தை கடாமுடான்னு கண்ணை முட்டு குளிச்சிட்டாங்க. ரத்தத்தை குடிச்சிட்டு நானும் குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. யார் அந்த பையன், என்ன அந்த பையன் அப்படின்னு பாடி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டாங்க. நம்ம நேபாள் நண்பன் கால் பண்ணி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. பர்ச்சேஸுக்கு கிளம்பிட்டோங்க. காடி எத்தனை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் புச்சுன்னு கிளம்பிட்டாங்க. பர்ச்சேஸை முடிச்சுட்டு டிமார்ட்ல கொஞ்சம் பர்ச்சேஸ் செஞ்சுங்க, அதையும் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு டேவே போரா போகுதுன்னு பார்த்தா நம்ம சேட்டை செஞ்ச சேட்டையை மட்டும் பாருங்க. தரமான வைப்புக்கு அப்புறம் காடி எத்தனை வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்தவனே சரியான மழைங்க. மழையில சுட சுட பேய் கதை எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாருங்க. பயத்துலயே அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு டின்னருக்கு 2 தோசையை ஊட்டி இன்னைக்கு டேவை முடிச்சிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. குட் நைட், பாய்.